அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கு கடந்த 7 வருடங்களாக நமது பள்ளியில் வந்து உங்களுடைய குழந்தைங்க எல்கேஜி முதல் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தொடர்ச்சியாக படிச்சு வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் போதுமானவங்க. நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு மார்க்க கல்வியிலையும் உலக கல்வியிலையும் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு டெமோ கிளாஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க இன்ஷா அல்லாஹ் போகலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, 5th ஸ்டாண்டர்ட் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இங்கே படிச்சிட்டோம். எத்தனை வருஷம் படிச்சிருக்கோம்? 7 வருஷம் படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்போம், வெவ்வேறு கிளாஸில் நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபைனலாக ஒரு 1 இயராவது, அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்கூலில் படித்ததில் வந்து முக்கியமான ஒரு சிலபஸ் என்ன அப்படின்னா இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அப்படி தானே? மற்ற ஸ்கூலில் இல்லாத ஒரு கீ ஃபீச்சர், நம்ம ஸ்கூலுக்குன்னு உள்ள யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ் தான். மற்ற ஸ்கூல்லையும் வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க, அதே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் செய்வாங்க. அது அல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், இங்கே இஸ்லாமிக் ஸ்டடீஸ் சொல்லிக் கொடுக்குறோம். சரியா? இப்போ இஸ்லாமிக் ஸ்டடீஸை நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க? இஸ்லாமிக் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் அது பயன்படக்கூடிய கல்வி கிடையாது. அது எதுக்காக உள்ளது? எதுக்காக உள்ளது? நம்மளுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய எல்லா நாள்லையும் என்னது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ். ஓகேவா? அது அல்லாமல் நம்முடைய மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் என்னது, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ். அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அந்த பேசிக் கான்செப்டை நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கேருந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு வரோம். ஓகேவா? சரி, அந்த அடிப்படையில் நீங்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு வந்து என்ன பண்ண முடியுது, உங்களை வந்து ஒரு கெஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட என்னது, எல்கேஜிலேருந்து நீங்கள் தொடர்ச்சி இங்கே படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 30 சூறாவாவது தெரிஞ்சிருக்கும். தெரியுமா? தெரியாதா? குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அது அல்லாமல் ஒரு 50 துவாக்கள் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு டேர்முக்கு கிட்டத்தட்ட நம்ம எத்தனை சூறா சொல்லிக் கொடுக்குறோம், எத்தனை துவா சொல்லிக் கொடுக்குறோம்? சின்ன கிளாஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்னது, எல்கேஜி, யூகேஜி இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டேர்முக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 சூறா, சரி 4 துவாக்கள் வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் அதிகமாக நம்ம நிறைய போயிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் மினிமமாக நம்ம வந்து ஒரு 4 துவாக்கள் வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி நம்ம கணக்கு வச்சாலே கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, 7 வருஷத்துக்கு 7 × 3 7 ஏன் 3 பிரிக்கிறோம் அப்படின்னா 3 டேர்ம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3 டேர்ம் அப்படிங்கிற அடிப்படையில் 7 வருஷத்துக்கு 3 டேர்ம் வச்சா 21க்கு ஒரு சூறான்னு வச்சா கூட, ஒரு துவான்னு வச்சா கூட நமக்கு என்ன வரும், 21 துவா நமக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம வந்து என்னது, குறைஞ்சபட்சம் ஒரு 3 துவாவது நம்ம பார்த்துறோம். அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு எவ்வளோ துவா தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 50, அட்லீஸ்ட் எல்லாமே நான் குறைச்சலாம் சொல்கிறேன், ஒரு 50 துவாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த துவாக்கள் எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம்? உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க அதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த துவாக்கள் சொல்லி கொடுத்தோம். சரியா? சரி, இப்போ சூறாக்கள் இருந்து துவாக்கள் இருந்தும் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? சரி, இப்போ இந்த டேர்ம்ல நீங்க என்ன சூறா படிச்சீங்க? சூரா அல் புரூஜ், சூரா தாரிக், சூரா அல் ஆலா. சரியா? இதெல்லாம் படிச்சோம். அல் காஷியா, மொத்தம் 4 இந்த டேர்ம். அல் ஃபஜ்ர், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? இப்போ அல் ஃபஜ்ர் யாராவது சொல்ல முடியுமா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். போய் ஸ்னாஸ் போய் கொடு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك. ஓகே அல் ஆலா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى. ஓகே சூரா புரூஜ். بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود. சரி, ஓகே சரி, துவாக்கள் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். துவாக்கள் என்னென்ன துவா சொல்லி கொடுத்துருக்கீங்க? சரி, ஓகே, வெயிட். நோயாளியை நலம் விசாரிக்க சென்றார். ஒரு சனா. اللهم رب الناس مذيب الباس اشفي انت شافي لا شافي الا انت شفاء لا يغادر سقما يا باس الطهور ان شاء الله. சரி, சையதுல் இஸ்திக்ஃபார் யாருக்கு தெரியும்? அல்லாஹும்ம அன்த ரப்பி. اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا على عبدك. سيد الاستغفار اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت واعوذ بك من شر ما صنعت وابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي وانه لا يغفر الذنوب الا انت. சரி, மாஷா அல்லாஹ். இப்போ
சூறாக்கள், துவா நம்ம பார்த்தாச்சு. இன்னும் துவா கேட்குறாங்க இன்னும் நிறைய கேட்டுக்கிட்டே போகலாம். வீடியோ அப்படியே லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் அதோட ஸ்கிப் பண்ணிடுறேன். சரியா? இது அல்லாமல் நம்ம சீரா கடைசி ஒரு 3 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி 2 வருஷமா கடந்த 2 வருஷமா என்னது சீராவும் நம்மளுடைய இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? சீரானா அவங்களுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, ஹிஸ்டரியை தான் நம்ம என்ன சொல்றோம், சீரா அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி. அதுல பொதுவா நம்ம மதரசாக்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்க, நம்ம ஓதக்கூடிய மக்தம் மதரசா என்ன சொல்லி கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேர், வாப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, பெரியப்பா பேர் என்ன, பாட்டனார் பேர் என்ன, இதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரியா? இது அல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படிதானே? சரியா? இப்போ நான் அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன், நீங்க அதுல எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் பார்ப்போம். சரியா? சரி. ரசூலுல்லாஹ்வுடைய செவிலி தாய் பேர் என்ன? சரி. ரசூலுல்லாஹ் எத்தனை மாடு, அதாவது என்ன மஹரா கொடுத்தாங்க? முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? சரி. ரசூலுல்லாஹ்வை அந்த மக்கள், அந்த குறைஷி மக்கள் சிறு வயதில் இருக்கும், அதாவது நபின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? அல் அமீன் அப்படிங்கிற ஒரு நல்ல உண்மையாளர் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ரசூலுல்லாஹ் நபித்துவம் வந்ததுக்கு பிறகு நம்பிக்கையாளர். சரி. ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் வந்த பிறகு எத்தனை வருஷம் மக்கால இருந்தாங்க, எத்தனை வருஷம் மதீனால இருந்தாங்க? தெளிவா ஒரு ஆள் சொல்லுங்க. மக்கால 13 வருஷம் இருந்தாங்க, மதீனால 10 வருஷம் இருந்தாங்க. சரி, ஓகே. மக்காவில் 10 வருஷம் இருந்தாங்க, மதீனாவில் 13 வருஷம் இருந்தாங்க. சரி. ரசூலுல்லாஹ் எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்காக செஞ்சாங்க? ஷாம். சரி. ஷாம்ல ஒரு துறவி இருந்தார்ல, அவர் பேர் என்ன? பகீரா. பகீரா தெரியல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ளவங்கள்ட்ட கேட்டா அவங்க தெளிவா சொல்றாங்க. சரியா? சரி. ரசூலுல்லாஹ் வந்து 2 நபர்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்க சொல்லி, காஃபிர்களா இருந்த 2 நபர்கள்ல ஒரு நபருக்கு நீ இஸ்லாத்தை கொடுத்து அதன் மூலமா உயர்வை கொடு அப்படின்னு கொடு, அதன் மூலமா இஸ்லாத்துக்கு நீ என்ன பண்ணு, வெற்றியை கொடு அப்படின்னு கேட்டாங்க. அந்த நபர் யாரு? சரி, ஓகே. சரி, ஓகே. 2 பேரும் கேட்கறாங்க, அபூ ஜஹல், உமர் 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை இஸ்லாத்தின் பக்கம் கொடுத்து அதன் மூலமா இஸ்லாத்தை நீ வலுப்பெற செய்ய அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தான். சரியா? சரி, ஓகே. சரி. மக்கால எப்படிப்பட்ட சூழ்நிலையில முஸ்லிம்கள் இருந்தாங்க? சரி, ஓகே. அதாவது உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர வரைக்கும் காபா கிட்ட இருந்து யாரும் தன்னை முஸ்லிம்னு என்ன பண்ண முடியாது, தன்னை பப்ளிஷ் பண்ணிக்க முடியாது, தொழுவ முடியாது ரசூலுல்லாஹ் தவிர. சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தாங்க. சரி. அப்போ ஒருவேளை யாராவது இஸ்லாத்தை தானா நான் முஸ்லீம் அப்படின்னு காட்டிக்கிட்டா அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு? என்ன பண்ணாங்க? அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அவங்கள ஊர் தெளி வைக்கிறது கடைசியா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லு. துன்புறுத்தினாங்க. இவன் சொல்றாம கரெக்டா? என்ன பண்ணாங்க? அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள துன்புறுத்தினாங்க, எல்லாரையும் அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. சரியா? சரி, ஓகே. காஃபிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுத்து இந்த முஸ்லிம்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு ஆள் ஜஸ்ரா சொல்லு பாப்போம். இஸ்லாத்தை ஏற்றவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறவங்க ஹாசிம் மற்றும் முத்தலிஃப் குடும்பத்தாரையும் ஊர் தள்ளி வைப்பது என்று முடிவெடுத்தாங்க. எத்தனை வருஷம் ஊர் தள்ளி வச்சிருந்தாங்க? 7 வருஷம். 3 வருஷம். 3 வருஷம். சரி, ஓகே. அந்த கணவாய் பேர் என்ன? அவங்க போய் தங்கி இருந்தாங்களே அந்த ஹாசிம் மற்றும் முத்தலிஃப் குடும்பத்தார், அந்த கணவாய் பேர் என்ன? அபூ தாலிப். அபூ தாலிப் கணவாய் தான் அதுக்கு பேரு. சரியா? சரி, ஓகே. கணவாயை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்க? அபூ தாலிஃபும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அடுத்து அந்த ஆண்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஆண்டு அரபில ஆமுல். சரி, சரி, ஓகே. சரி. அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா? யார் யாருன்னு தெரியுமா? ஒரு ஆள் இருந்துச்சு, கரெக்டா சொல்லணும். எத்தனை பேர் மொத்தம் அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போறாங்க? எத்தனை பேர்? 5 பேர். வெரி குட். யார் யாரு? ஹிஷாம் இப்னு அம்ர், ஜுஹைர் இப்னு அபூ உமையா மக்சூம், அபுல் புக்தர், சம்ஆம் இமாரி, அவங்க எல்லாரும். வெரி குட். அந்த 5 பேர் என்ன பண்றாங்க? அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போடுறாங்க. அதுல என்ன, அந்த ஒப்பந்தத்துல மீது என்ன மட்டும் இருந்துச்சு? வெரி குட். அல்லாஹ்வுடைய பேர் மட்டும் தான் இருந்துச்சு, மீது எல்லாத்தையும் கரையான் சாப்பிடுச்சு. சரியா? சரி. இப்ப இது வரைக்கும் நம்ம இதுல பாத்துருக்கோம், சீரால பாத்துருக்கோம். மதீனாவுடைய வாழ்க்கை நம்ம ஒன்றும் போகல. இன்ஷா அல்லாஹ் நீங்க 6th படிச்சீங்க அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஸ்டரியுடைய அந்த கண்டினியூஷன் இருக்கும். ஓகேவா? சரி. அகீதா பார்ப்போம். அர்கான் ஈமானுன் சித்ததுன் ஆமன்து பில்லாஹ்